இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் சரவணன் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காருன்னா அவர் நம்மளோட தப்பெல்லாம் மன்னிச்சிட்டாரு, மறுபடியும் நம்மளை ஏத்துக்கிட்டு நம்மளை வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க தங்கமேல் ரொம்ப சந்தோஷமா சரவணன் வீட்டுக்கு வெளியே வந்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. பொறுமையா வீட்டுக்குள்ள வர சரவணன் வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல நான் சைன் பண்ணிட்டேன், நீயும் சைன் போட்டுரு, நம்ம அடுத்து பண்ண வேண்டியதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லிடுறாரு. மறுபடியும் வீட்டுக்கு தான் கூட்டு போறாருன்னு சொல்லி ரொம்பவே நம்பிக்கையா இருந்த தங்கமேல் வந்துட்டு சரவணன் டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து நீட்டினதுமே ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பமே இப்ப சாக்காயிடுறாங்க. தன்னோட அம்மா அப்பா பிச்சை கேட்டுக்கிட்டு சரவணனை ஏமாத்த நினைச்ச தங்கமேலுக்கு சரவணன் சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டாருன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட தங்கமேலோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு தங்கமேல் கிட்ட இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல தங்கமேல் ஒரு 2 நாள் மட்டும் பேசாம நீ அமைதியாரு, எப்படியாவது நாங்க உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிரோம், நீ தைரியமா இரு அப்படி சொல்லிட்டு தங்கமேலுக்கு மாணிக்கமோ பாக்கியமோ போய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி உங்க ஆறுதல் சொல்றதெல்லாம் பார்க்க வந்தா தங்கமேலுக்கு பயம் அதிகமாக ஆரம்பிக்குது. உங்களால கண்டிப்பா எங்க 2 பேரும் மறுபடியும் சேர்த்து வைக்கவே முடியாது, எங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக புதுசா ஏதோ ஒரு பொய்யும் சொல்லிடாதீங்க, இது வரைக்கும் நம்ம சொன்ன பொய்க்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துருச்சு, இதுல நான் போட்டிருக்க நகை கவரிங்கிற உண்மையெல்லாம் உங்களுக்கு யாருக்கு தெரியாது, உன்னோட வீட்டுக்கார் கடை பணத்துல 10,000 திருடி இருக்கிறாருங்கிற உண்மையா உங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரியாத உண்மையே நிறைய உங்களுக்கு இருக்கு, இப்ப தேவையில்லாம இன்னுமே பொய்ய சொல்லி பிரச்சனை இன்னுமே தயவு செய்து அதிகப்படுத்திடாதீங்க, எனக்கு ஏதாவது நீங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என் விஷயத்துல நீங்க தலையிடாம இருந்தாலே போதும், என்னோட பிரச்சனை எனக்கு பாத்துக்க தெரியும், எனக்கு எந்த முடிவு வந்தாலும் அதை ஏத்துக்க தெரியும், எனக்கு உதவி பண்றதா நினைச்சு என்னோட வாழ்க்கையில நீங்க விளையாண்டாதீங்க அப்படி சொல்லிட்டு தங்கமேல் வந்து கிட்டத்தட்ட அவங்க அம்மா அப்பாவே வெறுக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சுடர் கிட்ட பேசுற தங்கமேல் வந்துட்டு அம்மா அப்பாவோட பேச்சை கேட்டுட்டு நீ எந்த ஒரு தப்பான முடிவுமே எடுத்துறாத சொல்லுது, உனக்கு கல்யாணம் ஆகாம இருந்துட்டா கூட பிரச்சனை இல்ல, ஆனா இவங்க பேச்சை கேட்டுட்டு பொய் சொல்லி மட்டும் கல்யாணம் பண்ணிட்டேன்னா கடைசியில என்னை மாதிரி தான் உன் வாழ்க்கையை கேள்விக்குறியா போய் நிற்கும், தயவுசெய்து உங்க பேச்சை கேட்டு எந்த ஒரு வேலையுமே பண்ணிடாத, அவங்க இந்த ரூம்ல இருந்து வெளியே கூட்டு போயிரு அப்படி சொல்லிட்டு தங்கமேலுக்கு சுத்தமா அவங்க அம்மா அப்பாவே பாக்குறக்கே பிடிக்கல. இப்படி ரூம்ல யாருமே இல்லாதப்ப நைட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப தங்கமேல் வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சொல்லாம திடீர்னு அவங்களே ஒரு முடிவு எடுத்துறாங்க. இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டுல இருக்க கூடாது, ஆல்ரெடி நம்ம இந்த வீட்டுக்கு வரதே அம்மாக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டுல இருந்தோம்னா கண்டிப்பா சுடருக்கு கல்யாணம் ஆகிறதுல பிரச்சனை வரும், அவங்க இதுக்கப்புறம் சுடரோட வாழ்க்கையை பார்க்கட்டும், நம்ம விஷயத்துல அவங்க தலையிட வேண்டாம், நமக்காக அவங்க பேச போனாங்கன்னா பிரச்சனை தான் அதிகமாகும், சரணன் மாமாக்கு நம்ம மேலதான் கோவம் அதிகமாகும், நம்மளோட பிரச்சனையை நம்மளே பாத்துக்கலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ற தங்கமேல் வந்துட்டு வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சொல்லாம விடியறதுக்கு முன்னாடியே டைரக்டா அவங்க பாட்டு கிளம்பி பாண்டியனோட வீட்டுக்கு போயிடுறாங்க. காலையில எப்படியாவது யாரோ வெளியே வருவாங்கல்ல, மறுபடியும் நம்ம அத்தை கிட்ட பேசி மாமா கிட்ட பேசி அவங்க மனசு மாத்திடலாம், நம்ம மன்னிப்பு கேட்டனா கண்டிப்பா நம்மளை ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தங்கமேல் விடிய விடிய பாண்டியன் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து இருக்காங்க. காலையில எந்திரிச்சதுமே கோலம் போலான்னு சொல்லிட்டு ராஜிமீனா 2 பேருமே வெளியே வந்து பாக்குறப்ப தங்கமேல் நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வெளியே தான் இருந்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்ததுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நீங்க எதுக்கு அங்கேயே உட்காந்துருக்கீங்க, தயவுசெய்து இப்போதைக்கு நீங்க வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே பேச வேண்டாம், வீட்டுல இருக்க எல்லாருமே உங்க மேல பயங்கரமான கோவத்துல இருக்காங்க, கொஞ்ச நாள் மட்டும் நீங்க உங்க வீட்டுல இருங்க, உங்களோட கோவம் எல்லாம் குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் உங்க சைடு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்க, நீங்க உங்களோட தவறு உணர்ந்துட்டீங்க, நீங்க இப்ப திருத்திட்டீங்க தெரிஞ்சனாலே கண்டிப்பா அவங்க எல்லாருமே உங்களை ஏத்துக்குவாங்க, அது வரைக்கும் நீங்க உங்க வீட்லயே இருங்கக்கா, இங்க வராதீங்க அப்படி சொல்லி ராஜிமீனா எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. வேணா மீனா இந்த விஷயத்துல நீங்க யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், என்னோட வாழ்க்கையில நான் யாரோட முடிவுமே கேட்கறதுக்கு தயாராவே இல்ல, எனக்கு யாருமே ஆறுதல்லாம் சொல்ல வேண்டாம், என்னோட பிரச்சனை நானே பாத்துக்கிறேன், நான் எங்க அத்தை கிட்ட பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையா பேசுற தங்கமேல் வந்துட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன், என் கூட பேச மாட்டீங்களா அப்படி சொல்லி வீட்டுக்கு வெளியே தங்கமேல் பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் தங்கமேல் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு தெரியும், கோமதியோட கோவம் பல மடங்கு அதிகமாயிருது. உடனே பாக்கியத்துக்கு போன் பண்ற கோமதி வந்துட்டு இது வரைக்கும் அவமானப்பட்டதெல்லாம் பத்தாதா, இப்போ உங்க மகளை தனியா அனுப்பிச்சு விட்டு அவமானப்பட்டிருக்க அனுப்பிச்சு விட்டுருக்கீங்களா, ஊர்க்காரங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, ஒழுங்கா வந்து உங்க பொண்ணை கூட்டு போங்க அப்படி சொல்லி கோமதி சொன்னதுமே நைட்டு ஃபுல்லா நம்ம கூட தானே இருந்துச்சு, எப்ப கிளம்பி போச்சு, நம்ம தான் பேசி தங்கமேலோட வாழ்க்கையை மறுபடியும் நம்ம சரி பண்றோம்னு சொன்னோம்ல, நம்ம பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம இதுவான எல்லா முடிவு எடுத்துட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட வர பாக்கியமோ மாணிக்கமோ தங்கமேலோட நிலைமையை பார்த்ததுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இங்க ஒட்டுமொத்த பாண்டியன் விட்டாலும் தங்கமேல வீட்டை விட்டு வெளியே நிக்க வச்சுட்டு இவங்க எல்லாருமே கதவை பூட்டிட்டு உள்ள நிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே பாக்கியத்தோட கோபம் பல மடங்கு அதிகமாயிருது. வீட்டுக்கு வந்த பொண்ணு உள்ள கூட உட்கார வைக்காம விடிய விடிய நடு ரோட்லயே தான் உட்கார வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, அதெல்லாம் ஊர்க்காரங்க யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படி சொல்லி சத்தம் போட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உங்க பொண்ணை வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சா உங்க பொண்ணான் வீட்டுக்கு வெளியே வந்து உட்கார்ந்ததுக்கு நாங்க என்ன பண்ண முடியும், ஊர்க்காரங்க முன்னாடி நீங்க என்ன நல்லவங்க வேஷம் போற பாக்குறீங்களா அப்படி சொல்லிட்டு கோமா வீட்டை விட்டு வெளியே வர சரணன் வந்துட்டு ரொம்பவே பொறுமையில இருந்து போய் மாணிக்கத்தை அடிக்கிறதுக்கே போயிடுறாரு. இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்தீங்கன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன், அது மட்டும் கிடையாது என்னோட சாவுக்கு இந்த தங்கமேல் குடும்பம் தான் காரணம் சொல்லி நான் லெட்டர் எழுதி வச்சு செத்துருவேன் அப்படி சொல்லிட்டு சரணன் பயங்கரமான முடிவுலாம் எடுத்துட்டு இருக்காரு. சரணன் இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பமே சாக்காயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியனே வந்துட்டு அவங்க தான் உன்னை ஏமாத்துறாங்கன்னா நீ ஏன்டா அப்படி எல்லாம் முடிவு எடுத்துட்டு இருக்கிற, எந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி இங்க பாண்டியன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. போதும்பா, இதுக்கு மேல இந்த குடும்பத்தை வச்சு என்னால சமாளிக்க முடியாது, எங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு இங்க சரவணன் முடிவு எடுக்கணும். இப்ப 2 குடும்பமே சாக்காயிடுறாங்க. சரி, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, சரவணன் கொஞ்சம் கோவத்துல இருக்கிறான் அப்படி சொல்லி பார்த்தோம்னா ஏன்னா நம்ம பையன் இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறான் அப்படி சொல்லி இங்க பாண்டியனே முடிச்சு நிக்கிறாரு. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்கப்புறம் வந்து பாண்டியனே மனசு மாறினாலும் பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே மனசு மாதிரி தங்கமேல ஏத்துக்கலாம்னு நினைச்சாலும் இதுக்கப்புறமா சரவணன் வந்து தங்கமேல ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். தான் பண்ணதெல்லாம் தப்பு, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தங்கமேல் மறுபடியும் பாண்டியன் குடும்பத்தோட சேரலாம் நினைக்கிறப்பெல்லாம் சரவணனோட கோவம் தான் பல மடங்கு அதிகமாகிட்டு இருக்கு. அதனால இதுக்கப்புறமா தங்கமேல எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே வீண் முயற்சியா தான் ஆக போகுது. நடந்த பிரச்சனை மனசுல வச்சு சரவணன் இதுக்கப்புறம் தங்கமேல டிவோர்ஸ் பண்றாரா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.